அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழில் பாருங்கள். அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம், வைணவர்களின் தமிழ் வேதம்னு சொல்லுவாங்க. திருமந்திரம் தமிழ் 3000ன்னு சொல்லுவாங்க. கருணாமிர்த சாகரம் இசை பேரிலக்கணம்னு சொல்லுவாங்க. மூதுரை வாக்குண்டாம் நூல்னு சொல்லுவாங்க. வெற்றி வேட்கை நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. நேமிநீதம் சின்னூல்னு சொல்லுவாங்க. நேமிநாதர். நாலடியார் குட்டி திருக்குறள், தமிழ்மொழியில் குட்டி திருக்குறள் நாலடியார்னு சொல்லுவாங்க. கைலாய ஞான உலா ஆதியுலா ஞான உலான்னு சொல்லுவாங்க. பழமொழி மூதுரை, முதுமொழி, உலக வசனம், பழமொழி 400ன்னு சொல்லுவாங்க. பன்னிரு பாட்டியல் வெண்பா பாட்டியல்னு சொல்லுவாங்க. சிவஞான போதம் பேருரை சிவஞான மாபாடின்னு சொல்லுவாங்க. இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பின்னு சொல்லுவாங்க. திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குட்டி திருவாசகம். பெருங்கதை கொங்குவேளிர் மாக்கதை. கம்பராமாயணம் வழிநூல். சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம், முதல் நூல், முத்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், சமுதாய காப்பியம், தமிழரின் தேசிய காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், வழிநூல் என்னும் நூல் வகையில் முதல் நூல்னு சொல்லுவாங்க. மணிமேகலை மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி மனநூல்னு சொல்லுவாங்க. நீலகேசி நீலம், நீலகேசி தெருட்டுன்னு சொல்லுவாங்க. கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லுவாங்க. திருக்கோவையார் ராசாகோவைன்னு சொல்லுவாங்க. குறவஞ்சி குறவஞ்சி நாடகம், குறவஞ்சி நாட்டியம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.